ஹாய் எவ்ரிவன். நான் உங்கள் ஜெயசார் வைப். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்டோரிங்க. மாலத்தின்னு ஒரு அக்கா இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு ஃப்ளவர்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் எல்லாம், அழகழகான ஃப்ளவர்ஸ். அவங்க எப்போவுமே மார்க்கெட்டுக்கு வந்தாலே அந்த மார்க்கெட்டே ரொம்ப ஹாப்பி ஆகிடும். எனர்ஜெட்டிக்கான பர்சன், எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, நல்ல ஸ்பிரிட்டாக இருப்பாங்க. அவங்க சின்னதாக ஃப்ளவர் ஷாப் வச்சுருக்கோம், பிஸ்னஸ் வருமா வராதா அப்படின்னு அவங்க யோசித்ததே இல்லை. எந்த வேலையை செய்கிறாங்களோ அதை சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் செய்வாங்க மாலத்தி அக்கா. மாலத்தி அக்கானாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அன்றைக்கி கண்டினியூஸாக மழை. மாலத்தி அக்கா வாங்கி வச்சுருந்த அந்த பூ எல்லாமே வாடி போச்சு. யாரும் மழை டைமில் பூலாம் வாங்கிட்டு இருப்பாங்களா என்ன? அப்போ அந்த அக்கா சொன்னாங்களாம், இன்றைக்கி எல்லாருக்கும் ஃப்ரீ ஃப்ளவர் அப்படின்னாங்களாம். எல்லாருமே குழந்தைங்களாம் ஆசையாக வந்து பூ வாங்கிக்கிட்டாங்க. ஒருத்தர் கோவமாக ஃபோனில் பேசிகிட்டு இருந்தார். அவருமே சந்தோஷமாக வாங்கிட்டாராம். எப்போவுமே அந்த அக்கா வந்துட்டு அப்போ கூட நம்ம வந்து ஃப்ரீயாக விற்கிறோம், நமக்கு பிஸ்னஸ்க்கு காசு இல்லை அப்படிலாம் யோசிக்கவே இல்லையா. பாசிட்டிவ் ஸ்பிரிட்டோட அந்த பூவை வந்து எல்லாருக்கும் கொடுத்தாங்களாம், வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்படி 3 நாள் வந்து கண்டினியூஸாக மழை இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. அடுத்த 4வது நாள் அங்கே மோகன் சொல்லிட்டு ஒருத்தர் வந்தாராம். அந்த மாலதி அக்காட்ட கேட்டாராம், அக்கா உங்களுக்கு எனக்கு ஞாபகம் இருக்கா? இல்லை தம்பி, எனக்கு ஞாபகம் இல்லையே. அன்றைக்கி நான் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன். அப்போ நீங்கள் தான் உங்கள் கடையில் வந்து பூ வாங்கினேன். அப்போ நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, மழை எப்போ வேணால் நம்ம வாழ்க்கையில் வந்துகிட்டே இருக்கோம், ஆனால் அதுக்காக நம்ம வந்து ப்ளூம் ஆகிறத ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க. அந்த ஒரு வார்த்தை தான் பிஸ்னஸில் நிறைய வாட்டி தோல்வி அடைஞ்சது. ரொம்ப விரக்தியாக இருந்தேன். நம்ம லைஃப்பில் எப்போவுமே சன்னி டேயாக இருக்காது, மழையாகவும் இருக்கலாம், இல்லை இடி புயல் எல்லாமே இருக்கலாம். ஆனாலும் we never forget to bloom ourselves அப்படின்றத நான் ஞாபகம் வச்சுட்டு பாசிட்டிவ் ஸ்பிரிட்டோட என் பிஸ்னஸை கண்டினியூ பண்ணேன். இப்போ நான் ஒரு ஃப்ரீலான்சிங் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பூக்கள் எல்லாம் விற்கிறவங்களுக்கெல்லாம் அங்கே ஒரு சின்ன ஷாப் இருக்குது அக்கா, அதை நீங்கள் வந்து ரன் பண்ணுங்கன்னாங்களாம். எப்படி பார்த்தீங்களா அந்த அக்காவோட அந்த பாசிட்டிவ் வேர்டு அன்றைக்கி அவங்க சொன்னது, அது ஒரு கைண்ட்னஸாக எப்படி அது ரிட்டன் ஆகிருக்கு. வாழ்க்கையுமே அப்படி தாங்க. எந்த ஒரு நேரத்துலையும் உங்களோட பாசிட்டிவ் ஸ்பிரிட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. ஆட்டிடியூட் இஸ் மேட்டர். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம எப்படி நடந்துக்கிறோம், மற்றவங்களுக்கு எப்படி கொடுக்குறோம் அப்படின்றது தான் நம்ம லைஃப்பையும் சரி நம்மளையும் சரி ஆரோக்கியமாக வச்சுருக்கோம், சந்தோஷமாகவும் வச்சுருக்கோம். ஸோ ஜெயசாரை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஹாப்பியாக இருக்கலாம், நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் பேசலாம். பாய்.